ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மோகனாஸ் கிச்சனில் நாம் பார்க்க போகிற ரெசிபி இடியாப்பம். ரொம்ப சாஃப்டான இடியாப்பத்தை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை பார்க்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க, இந்த சாஃப்டான இடியாப்பத்தை பார்க்குறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல இடியாப்பம் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு இடியாப்ப மாவு சேர்த்துக்கலாம். இந்த இடியாப்ப மாவு எப்படி செய்கிறதுன்ற வீடியோ ஏற்கனவே நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக பாருங்கள். இந்த இடியாப்ப மாவு இல்லை அப்படின்னா நம்ம அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த உப்பும் எண்ணெயும் மாவோட நல்லா கலக்கிற மாதிரி கையை வச்சு கலந்துக்கோங்க. அடுத்து இதில் நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். அடுப்பில் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா தளதளன்னு கொதிச்சிட்ருக்கு. இந்த தண்ணியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம மாவில் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி நல்லா சூடாக இருக்கிறதுனால கையை யூஸ் பண்ண வேண்டாம். ஸ்பூன் இல்லைன்னா கரண்டி ஏதாவது வச்சு கலந்துக்கோங்க. நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய இடியாப்ப மாவுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும். இதுவே நம்ம கடையில் வாங்குகிற மாவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை பார்த்து சேர்த்துக்கோங்க. மாவு நல்லா இந்த அளவுக்கு கலந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொடி மாவு எங்குமே இல்லை. ஸோ எல்லா மாவுமே நான் தண்ணி சேர்த்து கலந்துட்டேன். மாவு நல்லா சூடாக இருக்கிறதுனால இப்போ கையை வச்சு பிசைய முடியாது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம பிசையலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணலாம். மாவோட சூடு நல்லா குறைஞ்சிருக்கு, நம்ம பிசையலாம். மாவு லைட்டாக சூடாக இருக்கும்போதே பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப சில்லுன்னு ஆறவிட வேண்டாம். இந்த நேரத்தில் ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டாலும் சூடான தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா எந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், கை நல்லா ஈஸியாக உள்ளே போகுது. அடுத்து இடியாப்ப அச்சில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். அடுத்து இதில் நம்ம அச்சு சேர்த்துக்கலாம். இடியாப்பத்துக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டை இருக்கக்கூடிய அச்சு எடுத்துக்கோங்க. இதை எடுத்து நம்ம உள்ளே போட்டதுக்கப்புறமா நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கக்கூடிய மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமா இடியாப்ப அச்சுக்குள்ளே வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு மாவு வச்சதுக்கப்புறமா நம்ம அச்சை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இடியாப்பத்தை புழியறதுக்காக நான் இட்லி தட்டு எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் நம்ம இடியாப்பம் புழியலாம். இடியாப்பம் புழியும் போது மாவு இந்த மாதிரி கையை வச்சு நம்ம உடச்சி விடணும். அப்போ தான் மாவு கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். ஒருவேளை நீங்கள் புழியும் போதே மாவு உடஞ்சி விழுந்துச்சுன்னா மாவு கரெக்டான பதத்தில் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அது கூட நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திரும்பவும் பிசைஞ்சிட்டு புழிஞ்சிக்கோங்க, கரெக்டாக வந்துடும். அடுத்த தட்டில் நம்ம ஒரு பெரிய இடியாப்பத்தை புழிஞ்சிக்கலாம். அடுத்த அடுப்பில் பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். அடியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி நல்லா சூடாக இருக்குது. இதில் நம்ம புழிஞ்சு வச்சுருக்கக்கூடிய இடியாப்பத்தை வச்சுக்கலாம். இடியாப்ப தட்டு உள்ளே வச்சதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம இடியாப்பெல்லாம் ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது உள்ளே இருந்து வெளியில் எடுத்துடலாம். இடியாப்பத்தை எடுக்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி பண்ணிங்கனாலும் வந்துடும். அப்படியே இல்லைன்னா கையாலேயே ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். இடியாப்பத்தை நான் உள்ளே பிரித்து காட்டுறேன். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் பஞ்சு மாதிரி இருக்குது. அடுத்து நம்ம இன்னொரு தட்டில் இருக்கிறதும் எடுத்துடலாம். இதுவும் எடுக்கிறது ரொம்ப ஈஸிங்க. நம்ம இட்லி எடுக்கிற மாதிரி ஸ்பூனை வச்சு ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சாஃப்டான இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இன்றைக்கி நான் இடியாப்பத்தை கடப்பா கிரேவியோடு சாப்பிட போகிறேன். இந்த ரெண்டுத்தோட காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸை பார்க்க நம்முடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.